ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ராமநாதபுரம் ஆவினில் பால் விலை அதிகமாக விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மாநில அரசு பங்கில் தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு, ஸ்டாலின் பொது உறுப்பு. காஞ்சிபுரம் நீதிபதி செம்மல் மீது விஜிலன்ஸ் அறிக்கை தர நீதிமன்றம் உத்தரவு. காலிஸ்தானி பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் மீது என்ஐஏ வழக்கு. ஹமாஸ் ஆயுதங்களை உடனடியாக ஒப்படைக்க பாலஸ்தீன அதிபர் வேண்டுகோள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் ராம நம்பிநாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தி, உங்கள் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அங்கே ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஆவின் பூத்தில் போய் கேட்குறாங்க. இப்போ தான் ஜிஎஸ்டிலாம் வரி குறைச்சிருக்காங்களே, இப்போ என்ன ரேட் விற்கிறீங்க என்னன்னு கேட்குறப்ப சாதாரணமாக விற்கிறத விட எப்போவும் ஒரு ஜாஸ்தியாகவே ₹1 விற்கிறாரு. அவர்கிட்ட என்ன மற்ற இடத்துலாம் கம்மியாக இருக்குது, என்ன திடீர்னு ஜாஸ்தியாக விற்கிறீங்க அப்படிங்கிறப்ப வேஸ்டேஜ்லாம் நிறையா வருது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10-15 பேக்கெட் நாசமாக போயிடுது. அதை காம்பன்சேட் பண்ணுறது ஆவினுடைய வேலை தானே. அதுக்கு என்ன, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ₹1, அதெல்லாம் மக்கள் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த ஜிஎஸ்டி சாதாரணமாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பால் நம்ம இதில் விலை அதிகமாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ ஜிஎஸ்டி குறைந்த பிறகு இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் பால் விலையை குறைச்சிருக்காங்க. இங்கே அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி, பெரிய அளவு குறைக்கலை அப்படிங்கிறது மாதிரி செய்தி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு அதனுடைய நிறுவனம் தான் ஆவின். அப்போ தமிழ்நாடு அரசு குறைக்க விரும்பவில்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம். இப்போ கூட முதல்ல குறைக்கலை, ஆவின் குறைக்காது, விலைவாசியை குறைக்காதுன்னு ஒரு செய்தி வந்தது. செய்தி வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூர்யா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய டால்ஃபின் ஸ்ரீதர், இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீரென்று ஆவின்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. 1/2 லிட்டர் நெய் 690 650, பன்னீர் 120 110, இந்த மாதிரி செய்திகளெல்லாம் விலை குறைத்து ஒரு செய்தி வந்தது. இப்போ என்ன சொல்கிறார்கள்னா, இந்த விலைக்குறைப்பு செய்தி தீபாவளிக்காக வந்த செய்தி, இது ஜிஎஸ்டியினால் வந்த செய்தி இல்லைன்னு அடுத்தாப்புல ஒரு புரட்டா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது மக்கள் கேட்ட உடனே பம்மறது, பம்மின உடனே கூட்டுறது அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு மக்கள் தலையில் மிளகாய் அரைப்பது எப்படி, அரைத்து விட்டு எப்படி மத்திய அரசுகிட்ட குறை போடுறதுங்கிறதுல ஒரு தமிழ்நாடு அரசு தெளிவாக இருக்கு. இப்போ ராமநாதபுரம் ஆவினில் போய் கேட்டால் அவங்க குறைக்கலைன்னு சொல்ல மாட்டோம், கூடுதல் வாங்குறோன்னா அவங்களுக்கு என்ன திமிர் என்று கேட்டால் அரசாங்கம் கொடுக்கிற திமிர் அப்படித்தான் நான் சொல்லுவேன். அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு விலையை குறைடா அப்படின்னா குறைச்சிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவர்கள் விரும்பவில்லை, அவர்களுக்கு செய்து போய் சேரவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இருக்கிற விலையோட ₹1 கூட கேட்குறோம், அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக நம்ம ஆட்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ கூட எதுக்கு டெபாசிட் ₹10 எக்ஸ்ட்ரா எதுக்கு என்றால் அது சேமிப்பு. எதுக்கு சேமிப்பு? பாட்டிலுக்கு. என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க கொள்ளையடிப்பீங்க, கொள்ளையடிச்ச உடனே அது ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஏன் ₹10 அதிகமாகிறேன்னா பாட்டில் சேமிப்பு. பாட்டில் யாரும் திருப்பி கொடுக்கறதில்ல, அதனால திருப்பி கொடுக்கணும் வச்சு என்னையா கதை விடுறேன்னு எனக்கு புரியலை. அதே மாதிரி இப்போ ₹1. நான் என்ன சொல்றேன், ஆவின் சரக்கு விற்கவில்லை என்றால் ஆவின்ட்டு தான் நீங்கள் திரும்பி கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஆவின் தானே பொறுப்போ. அது என் மக்கள்கிட்ட வேஸ்ட் என்ன, அதை நம்ம நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே விற்று நீங்களே வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல. ப்ரொடக்ஷன் வேறு இடத்துல, சேல்ஸ் வேறு இடத்துல, சேல்ஸ் ஆகாதது ரிட்டர்ன் வேறு இடத்துல இருக்கும்போது அப்போ ₹1 என்ன அர்த்தம்? அதனால் அரசு நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றுகிறது. அரசு நிறுவனங்களை மக்களை ஏமாற்றுவதற்கு பின்னணியில் இருக்கிறது திமுக. ஆகையினால திமுக மக்களுக்கு நல்லது செய்கிற கட்சி அல்ல என்பதை புரிந்து கொண்டால் போதும். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நரேந்திர மோடி அவர்களே நாட்டு மக்களோட பேசியிருக்கிறாரு. எந்தெந்த பொருட்கள் விலை குறைக்கியது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பேசினார். அது மக்கள்கிட்ட இப்பொழுது பெரிய அளவில் ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ
தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இதை நாங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னோம். 2.5 லட்சம் கோடி மக்கள் இந்தியர்கள் சேமிக்க போகிறாங்கன்னா இதை தான் நாங்கள் அப்பயே சொன்னோம், நீங்கள் அதை அப்பயே செஞ்சுருக்கலாம். இப்போ கூட நீங்கள் வரி குறைப்பு பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தியதன் மூலமாக கிடைக்கிறது எல்லாமே இதை அப்பயே செஞ்சுருக்கணும். இன்னொன்று, இந்த வரி சீர்திருத்தத்தினால பாதிக்கப்பட போகிறது வந்து மாநிலங்கள் தான். எங்களுடைய இதில் வரியில் சரிபாதி இதில் வந்து இதாக போகுது, குறைய போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, இந்தியை எதிர்க்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு புலம்பலையும் சேர்த்து புலம்பி இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு மட்டுமில்லை, திமுக தொடக்க காலத்திலேருந்து பொய்யை தவிர எதுவுமே பண்ணலை. பொய்களை உருவாக்கி அந்த பொய் தொழிற்சாலையிலேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் அனுப்பி அதை மக்கள்கிட்ட விற்று தே ஆர் ட்ரீம் மெர்ச்சன்ட்ஸ். ₹1 ஒரு படி அரிசி, அப்புறம் ₹3 ஒரு படி அரிசி. அதாவது ட்ரீம் மெர்ச்சன்ட்ஸ்னால் இல்லாத ஒன்றை சொல்லி ஆனால் ஒன்றை திசை திருப்பி ஏமாத்துறதுங்கிறது அவங்க வேலை. திராவிட ஆட்சியில் திமுக அதிமுக யாருனாலும் கூடின விலை குறைந்ததாக சரித்திரம் உண்டா? இதான் என் கேள்வி. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாலின் காமிக்கட்டும். எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஆரம்பித்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் விலைவாசியை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்த விலைவாசியை இந்தந்த விஷயத்தில் குறைச்சிருக்கோன்னு ஏதாவது காமிக்கட்டும். விலை ஏற்றுற பிறகு அடுத்த மாநிலத்தை விட அது கம்மியாக இருக்குங்கிற ஒரு விஷயத்த ஒன்றா சொல்லுவேன். இது ஒன்று. உலக சரித்திரத்திலேயே கூடின விலையை குறைச்சிருக்கிற ஒரே ஆள் மோடி மட்டும்தான். அதுவும் அட்ட ஸ்டாக் ஒரு 350 எசென்ஷியல் கமாடிட்டி வேலையை குறைக்கிறதெல்லாம் ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இவர் என்ன சொல்றாரு, 8 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குறைத்திருந்தால் என்ன ஏமாத்து கேட்குறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 17-18 வரிகளை ஒன்றாக இணைத்து ஜிஎஸ்டி உருவாக்கிய போது இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நஷ்டம் வரும், நீங்க அந்த வரி விகிதம் பண்ணியிருக்கிறீங்களே. ஏன்னா காங்கிரஸ் பீரியடில் ஒவ்வொன்றும் 33%, 40%. வாட் வரி வந்து 33, 40, 67% வரி இருந்தது, 90% வரி இருந்தது. நம்ம ராஜா நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருங்க. இந்திரா காந்தி பீரியடில் அந்த சோசியலிஸ்ட் பேட்டர்ன் மக்களை நசுக்கிறது, முதலாளிகளை உருவாக விடாமல் தடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆகையினால அந்த 30, 40 இதெல்லாம் 33 இதெல்லாம் குறைச்சி மேக்சிமம் 28, 5 ஸ்லாப், 0 வச்சா 5 ஸ்லாப், இல்லைன்னா 4 ஸ்லாப், 28, 18, 12, 5, 0. இப்போ 18, 5 2 ஸ்லாப்புக்கு வந்துருக்கு. அன்னைக்கு அந்த 28க்கு வரும்போதே எல்லா பொருள்களும் 17 வரிகளை இணைத்து என்ன வரி வருமோ அதை விட குறையா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு 5% குறையா ஃபிக்ஸ் பண்ணாங்க. எல்லாத்துலையும் என்ன வருதோ 5% குறையா, +or-5 இருந்தது. அப்போ இவர்களெல்லாம் இல்லை இதனால மாநிலத்துக்கு வருவாய் இழப்பு வந்துடும், மாநிலத்தினுடைய முன்னேற்றம் தடைபட்டுரும், அதனால எங்களுக்கு இழப்பீடு நிதி வேண்டும் என்று கேட்டு காம்பன்சேஷன் செஸ் என்று 1 வருஷம்னு அரசாங்கம் பேசினது, இல்லை 2 வருஷம் வேணும்னு மாநிலங்கள் பேசினது. அப்போ 2 வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சு கொரோனா வந்துருச்சு, அடுத்தடுத்து கொரோனா 5 வருஷம் மோடி அரசு கொடுத்துருக்கு. மாநில அரசினுடைய வருவாய் இழப்பை இழப்பீடு செய்வதற்கு மோடியினுடைய மத்திய அரசு கொடுத்த காசையும் வாங்கி கொண்டு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சொல்லியிருந்தால் ஏழைகள் எங்கே சார் போயிருக்கோம் பணம்? 8 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே கொடுத்துருந்தா அந்த காசும் திமுக சுரண்டி தின்னிருக்கும். இப்போ திமுக நிதி கேட்கறது எதுக்காக? தமிழ்நாடு வளர்க்கறதுக்கா? சுரண்டி திங்கத்துக்கு நிதி கேட்குறாங்க, வேற எதுக்குமே நிதி கேட்கல. சுரண்டி 4000 கோடி சென்னைக்கு கொடுத்தது இதுக்கு ட்ரைனேஜ் ஃபண்டு சுரண்டி தின்னு விட்டு 40%, 90%, 80%, 89%, ஆளுக்கு 1% பேசிட்டு இருந்தார்கள். சுரண்டி திங்கிற திருடனுக்கு இதை பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது.
காம்பன்சேஷன் செஸ் வாங்கி 5 வருஷமா மத்திய அரசுல இருந்து இலக்கு நிதி வாங்கி விட்டு மாநில அரசுன்னு சொல்றது கிடையாது. ரெண்டாவது, நீங்க டாக்ஸ் பெருசு அநியாயம் என்று சொன்னால் 50% சதவீதத்தை நீங்க தானே வாங்கினீங்க. ஐயா இது வேண்டாத நிதியா, அநியாயம், எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க சொல்லலையே, நீங்கள் வாங்கி தின்றீர்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. 50% மட்டுமில்ல, மொத்தத்தில் 79% உங்க கையில வந்து கொண்டுதான் இருந்தது. பாக்கி 21 வைத்துக்கொண்டு எந்த பில்ஃபரேஜும் இல்லாம மோடி அரசு செய்திருக்கிறது. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அந்த நிதி. அதையும் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஜிஎஸ்டியினுடைய பதிவர்கள் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை 65 லட்சம், இன்னைக்கு 1.52 crore, 2.5 மடங்கு கூறியிருக்கு. 2.5 மடங்கு ஏன் கூடித்து அப்படின்னா, 17 இடத்துல டாக்ஸ் கட்டுறது, 8 இடத்துல டாக்ஸ் கட்டுறது, ஒவ்வொரு இடத்துக்கும் அலையிறது, ஒவ்வொரு துறையினுடைய அதிகாரியும் பிடித்து பிள்றது, ஒவ்வொரு துறை அதிகாரிக்கும் லஞ்சம் கொடுக்கறது, டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் மூவ் ஆகாமலே இருக்கிறது, மணிக்கணக்காக டோல்ல நிற்கிறது, இது எல்லாம் அட்ரஸ்ட் தூக்கி விட்டது மோடி அரசாங்கம். ஆகையினால வணிகர்களுக்கு சந்தோஷம் வந்தது. அரசு நேர்மையாக இருந்தால் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி 2.5 மடங்கு வரி செலுத்துவோர் எண்ணிக்கை கூடியிருக்கு. அதே மாதிரி பொது வரியும் கூட அன்னைக்கு 2013, அதாவது வருமான வரி 2013 3 கோடி இருந்தது, இன்னைக்கு 10.5 கோடி நபர்கள் வருமான வரி தாக்கல் செய்கிறார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு மூடி இருக்கு? கிட்டத்தட்ட 3 மடங்கு கூடி இருக்கிறது. அதாவது அன்னைக்கு 1.5% இருந்தது, இன்னைக்கு 6% வரி செலுத்துவோர் இன்னைக்கு கூடியிருக்கு. வரி செலுத்துவோர் ஏன் வராங்கன்னு நேர்மையை பாராட்டி வருகிறார்கள். அப்போ இந்த நேர்மையில நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்கு எங்களுக்கும் கிரெடிட் வேணும், நீங்க மட்டும் குறையக்கல, மாநில அரசும் சேர்ந்து தானே குறைக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப ஏன் கேட்குறீங்க தெரியுமா? இதுவரைக்கும் ஏன் கேட்கல தெரியுமா? இந்த தடவை காம்பன்சேஷன் காசு கிடையாது, இழப்பீடு நிதி கொடுக்கறதுக்கு மத்திய அரசு தயாராக இல்லை. என்ன 48,000 கோடி ரூபாய் உங்களால சம்பாதிச்சிட முடியும், நீ நாங்கள் சம்பாதிக்கிற அனுபவத்தை பார்த்துட்டேன், என்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுது. திடீர்னு யோசிச்சு இப்போ கண்டுபிடிச்சு, அப்போ எங்களுக்கு தானே 50% இருக்கு அப்படிங்கிற. இப்போ உங்களுக்கு 50% இருக்குன்னு சொன்ன ஆளு வருமானம் வந்த காலத்துல எனக்கு பணமே தரல, நயா பைசா தரல, 1 பைசா தரல, எனக்கு உரிய பைசா கேட்கறேன், எனக்கு உரிய பைசா நீ கேட்கவே இல்லை. திருட்டுத்தனம், பொய். என்ன ஒரு MOU சைன் பண்ணி வந்துட்டு அந்த முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உரிய டிஸ்கிரிட்டரி அமௌண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கண்டிஷன்ஸுக்கு நீ MOU போட்டு சைன் பண்ணிட்டு வந்து இங்க அதை நிறைவேற்றல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, அது உனக்குரிய பணம் இல்லை. எல்லாத்துலேயும் மத்திய அரசாங்கத்துக்குன்னு வந்து ஒரு நிதி நீங்க கொடுத்தாகணும். அந்த நிதியில கான்ட்ரிபியூட்டரி ஃபண்ட் ஸ்டேட்டுக்கு வரும், சில ஃபண்ட் 100% மத்திய அரசினுடைய டிஸ்கிரிட்டரி. அந்த மத்திய அரசினுடைய டிஸ்கிரிட்டரி பணத்திலிருந்து நீங்கள் பணம் கேட்டீர்கள், அவர் கொடுக்கவில்லை. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? 1 பைசா தரல. தமிழகம் என்றால் ஒதுக்குகிறது. சார், உங்களுக்கு ஜிஎஸ்டியில் அப்போ 50% வந்துட்டு இருந்ததில்ல, அதை எப்படி தரலன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அந்த ஃபினான்ஸ் கமிஷன் படி உங்களுக்கு 40% இருந்தது, கூட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இல்லையா? அதிகரித்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி ஃபண்ட்ஸை அதுவும் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ எல்லா ஃபண்டையும் வாங்கி வைத்து விட்டு மத்திய அரசுக்கு பேர் போகிறதை இவர் தடுப்பாரா? தான் வாங்கின காசை கூட வாங்கினேன்னு சொல்ல மாட்டாரா? ஆனா 50% இப்ப நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல. இப்போ கூட காம்பன்சேஷன் இல்லைன்னு ஆனதுனால சொல்றீங்க. காம்பன்சேஷன் நீங்க வாங்க வேண்டும் என்று நினைத்தால் இழப்பீடு இதுலையும் வரும் என்று நினைத்தால் வரல, கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு ஸ்கோப் இல்லை. அப்படி இருந்தா உங்களை சொல்லுவதற்கு நியாயமே இல்லை. ஆனால் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சன் கிடையாது. இப்படி காங்கிரஸ் சில மாநிலங்கள் எதிர்கட்சி இண்டி கூட்டணி மாநிலங்கள் எங்களுக்கும் தானே பங்கு இருக்கு, ஆமாம் சொல்லிக்கோங்களேன் எங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு ஒரு ஆமாம் நீங்களும் 50% செலுத்துறீங்க, மாநிலங்கள்லாம் சேர்ந்து தான் நம்ம இருக்கோம், சொல்லிக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன தெரியும்னா, நாம் சொன்னாலும் மக்கள் ஏற்கவில்லைன்னு உங்களுக்கு தெரியுது.
ஏன்னா இவங்க எப்பப்பாலும் எதிர்ப்பு, எதுனாலும் எதிர்ப்புன்னு தெரிவித்துட்டு இருந்தாங்க. ஏன் மோடி வந்தாரு அப்படின்னா, இவர்கள் நாங்க தான் இதுக்கு கிரெடிட், நாங்க தான் பண்ணோம், நாங்க தான், இவங்க ஒண்ணுமே பண்ணல. மோடி வந்து ரெட் ஃபோர்ட்ல சொல்றார் சுதந்திர தின முறையில், தீபாவளிக்கு உங்களுக்கு பரிசு. உடனே பாஜக ஆளும் மாநிலங்கள், சில எதிர்கட்சி மாநிலங்கள், உதாரணமாக வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல தீபாவளியை விட அதிகமாக கொண்டாடுறது தசரா. குஜராத் எடுத்துக்கிட்டால் தசரா ரொம்ப முக்கியம், தீபாவளிக்கு தக்க தாண்டியா உலக ஃபேமஸ். அப்ப என்ன சொல்றாங்க, தீபாவளின்னு முடிவு பண்ணா அதை தசராக்கு முன்னாலேயே வந்துடுதுன்னா இன்னும் பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு உடனே ப்ராசஸை உடனே ரொம்ப துரிதப்படுத்தி ஹேஸ்டன் பண்ணி கரெக்டாக மாலைபட்ச அமாவாசையிலேருந்து ஆகும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்தா, தீபாவளி கிஃப்ட்டு, மாலைபட்சத்தினுடைய நவராத்திரி கிஃப்ட்டு, இதெல்லாம் ஹிந்துக்களுக்கு பிடித்து விடும். இவன் என்னைக்கு தீபாவளிக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்க, தீபாவளிக்கு வாழ்த்து கூட சொல்லாது, விநாயகத்துக்கு வாழ்த்து சொல்லாது. அவர் தீபாவளி கிஃப்ட்னு சொன்ன உடனே எனக்கு வயிறெல்லாம் எரியுது, அப்படி இங்கேருந்து தொண்டை வரைக்கும் எரியுது. ஸ்டாலினுக்கு எரியுது, உதயநிதிக்கு, எல்லாருக்கும் எரியுது. அது என்ன தீபாவளி கிஃப்ட்? அப்ப எங்களுக்கு பங்கு இருக்கு, உங்களுக்கு பங்கு இருந்தா தீபாவளி வாழ்த்து சொல்லி வாங்கிக்கோ. உனக்கு தீபாவளி கிஃப்டாகத்தான் முதல்வர் கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தீபாவளி ஹிட்ல 50% கிஃப்ட்ல இருக்குன்னு சொல்லட்டுமே, தீபாவளியை நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம்னு சொல்லட்டுமே. சொல்ல மாட்டாங்க சார். அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதெல்லாம் போய், ஆனால் ரொம்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெனூனா இருக்கிறதுனால சொல்லிக்கிறியா, சொல்லிக்கோ, உனக்குன்னு நீ சேர்ந்து தானே இருக்க, சொல்லிக்கோ, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய பார்வையில் இவர்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நான் உறுதியாக. ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் முதன்மை நீதிபதி செம்மல் அப்படிங்கிறவர் கொடுத்தாரு. என்னன்னா, யூனிஃபார்ம்ல இருந்த டிஎஸ்பி அவரையே உடனடியாக கைது செய்ய சொன்னார். சங்கர் கணேஷ்ங்கிற டிஎஸ்பியை கைது செய்ய காரணம் என்னன்னா, அவர் ஒரு SC/ST வழக்கு, PCR வழக்கை சரியாக விசாரணை செய்யலை அப்படின்னு. இப்பொழுது அவருக்கு எதிராக எஸ்பி, மாவட்ட எஸ்பி அவங்க தரப்பில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும் பொழுது இப்பொழுது உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, விஜிலன்ஸ் ரிஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு அவர் மீது விசாரணை அறிக்கையை உடனே எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த டிஎஸ்பியை இவர் கைது செய்ய சொன்ன போதே இவர் ஒரு பெர்வர்ட்னா வெளியில் தெரிஞ்சு வச்சு. ஏன்னா PCR ஆக்ட் படி ஒருத்தனை கைது செய்யுங்கன்னு சொல்றாங்க. PCR ஆக்ட் எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது, அப்யூஸ் செய்யப்படுகிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால கன்சர்ன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், IO என்று சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் அவசரப்படலை. செஞ்சு சொன்னா செய்யணுங்கிறது வேற, அதனுடைய ப்ராசஸ் பார்க்கணுங்கிறது வேற. ஏன்னா PCR ஆக்டுக்குன்னு சரி செக்லிஸ்ட் இருக்கு. அந்த செக்லிஸ்ட்ல சரி பார்த்து அரெஸ்ட் பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணுகிறார். ரெண்டாவது ஒரு உள்ளூர்காரர், அவருக்கும் வாலாஜாபாத், அவருக்கு என்ன நடந்ததுன்னா விசாரிச்சுட்டாரு. இது சாதாரண ரொட்டி கடையில் பேக்கரியில் நடந்த இந்த சண்டைக்கு நம்ம வடிவேல் சினிமாவில் வர்ற மாதிரி தான், ஏன் டிவிஎஸ் விட்டு ஏன்டா மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லி ஊரை கூப்பிட்டு வர்ற மாதிரி அதில் ஜாதியை இழுத்து PCRல FIR போட்டு ஆனது. அப்போ இவர் கைது பண்ணார், உண்மை தெரிஞ்சதுனால. ஆனால் நான் ஆர்டர் கொடுத்து நீ கைது, PCRலேருந்து நீ FIR ஆர்டர் பண்ணல, உன்னை கைது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜி வருவாரானால் அந்த ஜட்ஜுக்கும் ஏதோ ஒரு ஜாதிய நோக்கம் இருக்கும் என்று நாம் சந்தேகப்பட முடியும் அல்லவா? அதைத்தான் இன்னைக்கு விஜிலன்ஸ் சந்தேகப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இவர் யார் அப்படின்னு கேட்டால், இவர் தொடர்ந்து தன்னுடைய சர்வீஸில் நக்சல்களுக்கு, தவறானவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். ஒரு கேஸ் சார், அந்த வரவரராவனுடைய ஒரு கேஸ், அவருடைய ஃபாலோயர்ஸ் இங்கே காஞ்சிபுரத்தில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுகிறார். அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது ஜட்ஜு கத்துறாரு, அவர்களெல்லாம் போராளிகள், அவர்களையே நிற்க வைக்கிறீங்க, எங்கே உட்கார வைங்க. ஏன்னா ஜட்ஜ் சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிடலாமா? என்ன போராளிகள்?
அப்போ நக்சலுக்கு நக்சலாக வேலை பார்த்துருக்கிறார். அதை விட வேடிக்கை என்னன்னா, இந்த ஆளுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டு. பொதுமக்கள் மத்தியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து இது பண்ணி உடனே ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ணதுக்கு சமுதாயம் தெரியணும் இல்லையா. ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு, தனியார் பஸ்ஸில் பாட்டு போட்டு போகிறான். பாட்டு போட்டுட்டு போகும்போது அந்த பாட்டை குறைக்க சொல்கிறாங்க. எல்லாரும் பாட்டை கேட்கணுங்கிறாங்க. கிராமத்தில் பஸ்ஸு எந்த பஸ்ஸில் பாட்டு போடுறானோ அந்த பஸ்ஸில் தான் மக்கள் ஏறுவாங்க, இல்லை ஏற மாட்டாங்க. அந்த பாட்டை கேட்டுகிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் காதில் ஏதாவது உழுதுகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அதுதான் இது. கொஞ்சம் குறைக்க சொன்னால் ஒருத்தன் குறைக்க சொல்லுவான், ஒருத்தன் கூட்ட சொல்லுவான். இதெல்லாம் நடக்கும். பஸ்ஸில் போடுறதுக்குன்னே இளையராஜா பாடல் அது ஒரு தனியாகவே ரெக்கார்ட் பண்ணிலாம் அவன் வச்சிருக்காங்க. அது கொடுத்து ரெக்கார்ட் பண்ண காலத்தில், கேசட் ரெக்கார்ட் பண்ண காலத்துலேயே நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பஸ் கண்டக்டர்ஸே எழுதி ரெக்கார்ட் பண்ணி கொண்டெல்லாம் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில நேரத்தில் நைட்டு வண்டி ஓட்டுவாங்க, அவங்களுக்கு அந்த பாடல் தேவைப்படும். அப்போ அந்த கண்டக்டர்கிட்ட பாடலை சவுண்டை குறைச்சிட்டேன். இன்னொங்கிற சார், இதுக்கு மேலே குறைச்சா எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க சார் பேசஞ்சர். அப்போ நிறுத்து சார். என்ன சார் சொல்கிறீங்க? இதுதான் டயலாக்கு. டக்குன்னு அடுத்த ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்லி அந்த கண்டக்டரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். பாட்டு போட்ட கண்டக்டர் அவன் என்னையா பண்ணுவான்? அவனுக்கு இவர் யாருன்னு தெரியுமா, ஜட்ஜின்னு தெரியுமா? நீங்கள் பஸ்ஸில் ஏறிறீங்க, கேட்குறீங்க. ரெண்டாவது அவர் ஒன்றும் மக்கள் சொல்ற, பஸ்ஸில் இருந்த மக்கள் சொல்கிறான், அவர் ஒன்றும் தப்பான வார்த்தை பேசவே இல்லைங்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸென்ட்ரிக், பைத்தியம், ஜாதி வெறி, ஏதோ ஒரு காரணம், அப்படிப்பட்ட நக்சல் ஆதரவு இந்த நீதிபதி மீது இன்னைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்குன்னா விஜிலன்ஸை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு அமைதியின்மையை உருவாக்கின ஒரு ஜட்ஜு. இவர் ஜட்ஜாக இருப்பதுக்கு தகுதியற்றவர். அதை விஜிலன்ஸ் விரைந்து நிரூபித்து விடுவார்கள் என்று. காலிஸ்தானி பயங்கரவாதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக் ஃபார் ஜஸ்டிஸ் குர்பத்வந்த் சிங் பன்னூன் ஏற்கனவே கனடாவை மையமாக வச்சு அவங்க பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கடந்த சுதந்திர தினத்தின் போது மோடியை கொடியேற்ற அனுமதிக்காமல் தடுத்தால் உங்களுக்கு 11 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். ஏற்கனவே இதே போல் விவசாயிகள் போராட்டத்தின் போதும் கலவரம் தோன்றது மாதிரிலாம் பேசலாம் பார்க்கலாம். இப்போ அவர் மீது இன்டர்போல் இவங்களோட சேர்ந்து ஒரு நடவடிக்கையை என்ஐஏ தொடங்கி இருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த மோடி சம்பந்தமாக அவர் பேசிய வீடியோவை வைத்து இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? தொடக்கத்திலேருந்தே பண்ணு இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப தெளிவாக கனடா அரசாங்கத்தையே திசை திருப்பினவர். இவர் சொல்றதை கேட்டுட்டு நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு கடனால் இருந்த ஜஸ்டின் ட்ரூடே காணாமல் போனார். ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும், யார் வேணும், இந்த பயங்கரவாத காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவர் வேணுமா, இந்திய அரசு வேணுமானா கனடா மக்கள் இந்திய அரசு வேணுங்கிறதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதை இந்த ஜஸ்டின் ட்ரூடே மாதிரி முட்டாள்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாததுனால அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க சொன்ன பொய்யெல்லாம், அந்த அரசாங்கமே சொன்ன பொய்யெல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதை குற்றச்சாட்டினார்களோ, எதை உண்மை என்று சொன்னார்களோ எல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இவருக்கு யார் ரொம்ப இணையா இருந்தார்களோ அவரை இன்றைய கனடா அரசு கைது செய்து விட்டது. 2 நாட்களுக்கு முன்னால் அரெஸ்ட் 2 நாளுக்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இவர் ஏற்கனவே ஸ்டேட்ஸில் தான் இருக்கார். அங்கேயும் இவரை வச்சு நிறைய சர்ச்சை வந்தது. அதற்காக அஜித் ஜோவலெல்லாம் விசாரணை பண்ணணும்லாம் அமெரிக்காலேருந்து கேஸ் போட்டாங்க. அதாவது இவர் மேலே லைஃப் த்ரெட்டனிங் இருக்குன்னு அவர் மேலே கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் ஆட்சி நிறைய கேள்விக்கூத்து இருக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வழக்கு போட்டதனால் அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம கூட வருவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன கேட்டால் தைரியமாக அரசாங்கம் வழக்கு போடும் போதே நிறைய எம்ஓயும் ஆகிருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் தான் ராகுல் போன்றவர்களை தூண்டு விடுகிறது. சாம் பிரிட்டோ போன்றவர்கள் இவங்க கூட தான் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. அதனால் உள்ளத்துக்கு போட்டு ஒரு உரி விரிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். அதை நம்மளுடைய
எண்ணெயை சரியாக செய்கிறது என்று நான் பாராட்டுகிறேன். பாலஸ்தீனம் அந்த நாட்டுக்கு ஆதரவாக ஓட்டெடுப்பு ஐநா நடந்தது. சில நாடுகள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இப்போ பாலஸ்தீனுடைய அதிபரே என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸ் உடனடியாக உங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சிடுங்க, அப்பொழுதுதான் மற்ற நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஐநாவில் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? அதாவது எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனம்னா இதை பார்க்குறேன். பொதுவாக நம்ம ஆட்களே நிறைய பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் நடத்துனாங்க. போராட்டம் நடந்தது. யாரெல்லாம் வளரி இருக்குங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஜாபர் உல்லா, தமம் அன்சாரி, வெற்றிமாறன், பிரகாஷ் ராஜ், சத்யராஜ். அவர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இஸ்ரேல் போர் வந்து மோடியினுடைய காசா யுத்தம் வந்து மோடி நடத்துகிற யுத்தம்னு. ஏற்கனவே ஒரு புண்ணியவாளன் சொன்னால் யுக்ரைன் யுத்தம் மோடி நடத்துகிற யுத்தம்னு. ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு நான் ஒரே ஒரு நன்றி சொல்லுவேன். ஏன் நன்றி சொல்லணும்னா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த ஜிகாத்தி வெறியர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்றால் அதற்கு பின் மோடி இருக்கிறார் என்று பிரகாஷ் ராஜ் நினைத்தால் அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த நரேந்திர மோடியை உலகத்தில் யார் மதிக்கிறா, உள்ளூர்லேயே யாரும் மதிக்கலைன்னு சொல்கிற ஆள் இன்னைக்கு இஸ்ரேல் வாரே அவரால் தான் நடக்குது, காசா வாரேன்னு பிரகாஷ் ராஜ் சொன்னால் நரேந்திர மோடியை உலகத் தலைவராக ஒப்புக்கொண்டார். அதுக்காக நான் பிரகாஷ் ராஜுக்கு நன்றி சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஏமாத்தினாலும் அவர் உலகத் தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள். இதை விட மோடிக்கு என்ன கிரெடிட் வேணும்? நீங்கள் திட்டுறேன்னு நினச்சிட்டு உண்மையை சொல்லுகிறீர்கள், அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் இங்கே என்ன வேடிக்கைன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை கீழே விட்டால் உலக நாடுகள் அங்கீகரிக்கும்னு பாலஸ்தீனுடைய அதிபர் சொல்கிறார் என்றால், அதிபர் அப்படிங்கிறத நம்ம கேள்விக்குறியாகவே வச்சுப்போம். அங்கே ஒவ்வொரு வீடும் ஹமாஸாகத்தான் இருந்தது. இப்போது 370க்கு முன்னால் காஷ்மீர் எப்படி இருந்தது? வீட்டுக்கு ஒருத்தன் கள்ளத்துக்கு தான் எரிஞ்சிட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம், வேறு வேலை இல்லை. இன்னைக்கு ஹமாஸ் என்பதும் ஹமாஸ் பண்ணுற வேலைகளும் அங்கே குடிசை தொழில் தான். அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் முன்னால் தான் யுத்தத்துக்கு வர்றாங்க. ஹமாஸ் இல்லை என்றால் பாலஸ்தீனம் இல்லை. அப்போ அவங்கள விட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க? அங்கீகாரம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியலை. ஆகையினால இஸ்ரேல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தொல்லை கொடுப்பதற்காக மட்டுமே ஒரு நாடு இருக்கும் என்றால் அந்த நாடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் கூட இவங்க சமாதானம் போயிட்டா நமக்கு ஒன்றும் பாலஸ்தீனை பற்றி பிரச்சனை இல்லை சார். எனக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு நாடு அந்த நாடு அங்கீகரித்துல ஒன்றை வந்து மற்றவங்கள்லாம் அங்கீகரிக்கணும்னு நீ எதிர்பார்க்கறல்ல. இப்போ இஸ்ரேல் அங்கீகரிக்கிறதுல என்ன பிரச்சனை? உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் பைபிளில் இருக்கிற நாடு எது? இஸ்ரேல் தான். பைபிளில் பாலஸ்தீன் ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை. இல்லை இஸ்லாமிய மத நூல்களில் பாலஸ்தீன் ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ இல்லாத பாலஸ்தீனியனை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொன்னால் பாலஸ்தீனே இருக்கணும் தானே கேள்வி. இந்த கேள்விதான் நியாயமான கேள்வி. ஆகையினால இப்போ அவங்க சொல்கிறாங்க ஹமாஸ் கீழே போடணும்னு. ஹமாஸ்லாம் போடாதுங்க, நீங்கள் வந்து தற்கொலை ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள், ஆயுதத்தை அழிவீர்கள். இதுதான் உலகத்தின் நீதி. பாலஸ்தீனியன் என்பது இல்லாத ஒரு நாடாகத்தான் கடைசி வரை இருக்க போகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாக ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.